நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, 2025வது ஆண்டின் துவக்க நாளில் நின்று கொண்டு ஆண்டவருடைய புதிய கிருபைகளை சந்திக்க நன்றியோடு கூடிய இறைவேண்டலை இப்பொழுது ஏறெடுக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவர், புதிய ஆசீர்வாதங்களால் அவர்களை நிறைத்த ஆண்டவர், இதோ உங்களையும் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற அனைவரையும் புதிய ஆசீரால் நிறைத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இன்று ஆண்டவருடைய திருப்பாடல் 67 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இதோ இந்த வார்த்தைகள் மோசேயினுடைய அந்த ஆசீர்வாதத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்கள், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக என்கிற அந்த வார்த்தை கேட்ப உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் அருள் பொழிந்து ஆசீர்வதிக்கிறார். அவருடைய திருமுகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறார். புதிய ஆண்டிலே அவர் திருமுன் அதிகாலை வேளையில் மண்டியிட்டு கிடக்கிற என் மகளே மகனே, ஆண்டவர் உன்னை இன்று ஆசீர்வதிக்கிறார். எல்லா இனத்தாரையும் அவருடைய அன்பில் இணைக்கிறவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் இன்று அன்பில் இணைத்து ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் என்று. இதோ நாமும் நம்முடைய தலைமுறையும் ஆண்டவரை மறந்து விடாதபடிக்கு அவருடைய இரக்கத்தில் இணைந்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் கூறும். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் பயணிக்கப் போகிற இந்த பாதை எப்படி இருக்கப் போகிறதோ என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எங்களோடு பயணிக்கிற போது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடு பிள்ளைகளோடு பயணிக்கிற போது எங்கள் வாழ்வு கண்டிப்பாக ஆசீர் நிறைந்ததாக இருக்கும் என்று நம்புகிறபடியாக எங்கள் கரங்களை பிடித்து நீர் நடத்தி செல்லும் என்று சொல்லி மன்றாடி துதிப்போம். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். அன்பின் பரமபிதாவே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக, கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக என்கிற வார்த்தையின்படியாக உம்மை புகழ்ந்து போற்றுகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இப்பொழுது ஆசிர்வதிக்கப்படுவதற்காக, உம்முடைய திருமுக ஒளியை இவர்கள் மீது வீசி அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்கிற வார்த்தையின்படியாக பிள்ளைகளுக்கு நீர் அமைதி அருள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் இதோ இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் நிறைவான இரக்கத்தை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதரே